சிவாய நம. ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். நாம் இன்று சோழநாடு காவேரி வடகரை தேவார பாடல் பெற்ற ஸ்தலங்களில் இன்று பார்க்க இருப்பது 8வது ஸ்தலமான திருக்கலிக்காமூர் என்ற திருத்தலத்தை பற்றியதுதான். இங்குள்ள இறைவனின் திருப்பெயர் சுந்தரேஸ்வரர் என்றும் இறைவியாரின் பெயர் சுந்தராம்பாள் அழகம்மை என்றும் அழைக்கப்படுகிறார்கள். இனி இத்தல வரலாற்றை நாம் பார்க்கலாம். பராசர முனிவர் என்பவர் உதிரன் என்ற அசுரனை அழித்ததால் ஏற்பட்ட தோஷம் நீங்க பல தலங்களுக்கு யாத்திரை சென்றார். அவர் இத்தலம் வந்த பொழுது சிவன் காட்சியளித்து விமோசனம் கொடுத்தருளினார். அவரது வேண்டுதலுக்காக இத்தலத்தில் இறைவன் எழுந்தருளியிருக்கிறார். பராசர முனிவர் ஜோதிடத்தில் நல்ல புலமை பெற்றவர். ஆகையால் ஜோதிடத்தை தொழிலாக கொண்டவர்கள், ஜோதிடம் கற்க விரும்புபவர்கள் பராசர முனிவர் பூஜித்து இத்தல இறைவனை வணங்கினால் நல்ல பலன் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. மற்றொரு வரலாறும் இங்கு கூறப்படுகிறது. அது என்னவென்று பார்க்கலாம். வணிகன் ஒருவன் தீராத வயிற்று வலியால் அவதி பெற்றான். அவன் முதலில் திருமுல்லை வாயில் அடைந்து அத்தல இறைவனிடம் தன் வயிற்று வலியை போக்கி அருளுமாறு வேண்டினான். அவனுடைய வயிற்று வலியை நீக்காது வேறொரு தலத்திற்கு அவனுக்கு வழிகாட்டினார் இறைவன். கடற்கரை ஓரமாகவே நடந்து வந்த அவன் மீனவர் வலையில் சிக்கிய ஒரு அழகிய அம்பாள் சிலையை கண்டான். அதை எடுத்து வந்து வழிபட அவனது தீராத வயிற்று வலி மறைந்தது. பின் இறைவன் ஆணைப்படி இத்தலம் வந்து சுயம்புலிங்கமாக எழுந்தருளி இருக்கும் இத்தல ஈசனுக்கு அருகில் அம்பாளையும் பிரதிஷ்டை செய்து வழிபட்டான். இந்த புராண வரலாற்றை ஆதாரமாக கொண்டு இன்றும் தீராத வயிற்று வலியால் அவதிப்படுபவர்கள் கூட இத்தல இறைவனை வணங்கி வழிபட்டால் பலன் கிடைக்கும் என்று பக்தர்கள் நம்புகின்றனர். இத்தலமானது சீர்காழியிலிருந்து 15 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள தேவார தலமாகும். திருக்கலிக்காமூர் என்பது கலி என்றால் துன்பம், அதாவது கலி நீக்கும் இறைவனான சிவபெருமான் வீட்டிற்கும் ஊர் என்பதால் இவ்வூர் திருக்கலிக்காமூர் என்று அழைக்கப்படுகிறது. இத்தலத்தின் தற்போதைய பெயர் அன்னப்பன் பேட்டை. இங்குள்ள இறைவனின் திருநாமம் சுந்தரேஸ்வரர் என்றும் இறைவனின் திருநாமம் சுந்தராம்பாள். இங்குள்ள தல விருட்சம் வில்வமரம் ஆகும். மூலவர் சுந்தரேஸ்வரர் சதுர பீடத்தில் சற்று குட்டையான பானத்துடன் கூடிய சிவலிங்க திருமேனி உருவில் சுயம்பு மூர்த்தியாக கிழக்கு நோக்கி காட்சி தருகிறார். இத்தலத்தில் உள்ள சுந்தரேஸ்வரருக்கு வில்வ இலையால் அர்ச்சனை செய்து அதையே மருந்தாக சாப்பிட்டால் தீராத நோய்கள் தீரும் என்பது நம்பிக்கை. இத்தலத்தில் ஈசனை வழிபட்டால் வினை நோய் நீங்கி செல்வம் பெருகும் என்று திருஞான சம்பந்தர் தனது 3வது திருமுறையில் 105வது பதிகத்தில் குறிப்பிட்டு பாடியுள்ளார். இந்த ஆலயத்திற்கு ராஜகோபுரம் இல்லை, ஒரு முகப்பு வாயில் மட்டுமே உள்ளது. கோவிலுக்கு எதிரில் சந்திர தீர்த்தம் உள்ளது. முகப்பு வாயிலை கடந்து உள் சென்றால் நந்தி மண்டபத்தை நாம் அடையலாம். இங்கு கொடிமரமும் இல்லை. பிரகாரத்தில் சிவலிங்கத்தை வணங்கியபடி பராசர மகரிஷி காட்சியளிக்கிறார். வெளிப்பிரகாரத்தின் மேற்கு சுற்றில் விநாயகர், வள்ளி தேவானையுடன் சுப்பிரமணியர், வில்வநாதர், அகிலேண்டேஸ்வரி, மகாலட்சுமி ஆகியோரின் சன்னதிகள் உள்ளன. அடுத்துள்ள இடத்தில் பைரவர், சனீஸ்வரர், விநாயகர், கைலாசநாதர், பத்ரகாளி முதலிய சிலாரூபங்கள் வரிசையாக வைக்கப்பட்டுள்ளன. வலம் முடிந்து உள் சென்றால் நேரே மூலவர் சுந்தரேஸ்வரர் சதுர பீடத்தில் சற்று குட்டையான பானத்துடன் கூடிய சிவலிங்க திருமேனி உருவில் சுயம்பு மூர்த்தியாக கிழக்கு நோக்கி காட்சி தருகிறார். மூலவரை தரிசிக்கும் நமக்கு வலதுபுறம் தெற்கு நோக்கிய அம்பாள் சந்நிதி உள்ளது. இத்தலத்தில் அம்பாள் கடலிலிருந்து கண்டெடுக்கப்பட்டவள். சிவாலயங்களில் தீர்த்தவாரி நடைபெறும் பொழுது இறைவன் கடற்கரை அல்லது நதிக்கரைக்கு எழுந்தருள்வது வழக்கம். ஆனால் இத்தலத்தில் அம்பாள் அழகம்மை மாசி மத பௌர்ணமி அன்று கடலில் நடைபெறும் தீர்த்தவாரிக்கு எழுந்தருளி அருள் செய்கிறாள். இது தவிர மாத பிரதோஷம், சிவராத்திரி, ஆருத்ரா போன்ற விசேஷங்களும் இத்தலத்தில் விமர்சையாக நடைபெறுகின்றன. திருஞான சம்பந்தர் பாடிய இத்தலத்திற்கான பதிகத்தில் இத்தல இறைவனை வணங்கி துதிக்க துன்பங்கள் தொடராது, அத்துன்பங்களுக்கு காரணமான அனுபவித்து கழிந்தவை போக எஞ்சியுள்ள வினைகளும் அழிந்து போகும். சிவபெருமானை மனத்தால் நினைந்து போற்ற எக்காலத்தும் அழியாத புகழ் வந்து சேரும் என்றும், சிவபெருமானை மெய்யுணர்வால் தொழுது போற்றுபவர்களை செல்வம் வந்தடையும் என்றும், அவர்கள் எந்தவித குறைவும் இல்லாமல் இருப்பார்கள். மேலும்
அவர்களிடம் செம்மையான சிவஞானம் உண்டாகும் என்றும் இறைவனை வணங்கி போற்ற அவர்களை நோய் வந்து அணுகாது என்று பலவிதமாக போற்றி பாடியுள்ளார். தற்போது அன்னப்பன்பேட்டை என்று மக்கள் வழக்கில் வழங்கப்படுகிற இத்தலம் சீர்காழி திருவெண்காடு சாலையில் மங்கை மடம் என்ற ஊருக்கு சென்று அங்கிருந்து திருநகரி செல்லும் சாலையில் சென்று இத்தலத்தை நாம் அடையலாம். சீர்காழியிலிருந்து கோனையாம்பட்டினம் செல்லும் நகர பேருந்து அன்னப்பன்பேட்டை வழியாக செல்கிறது. ஊர் சாலையோரத்தில் உள்ளது. ஊரின் நடுவே சாலைக்கு பக்கத்தில் கோவில் உள்ளது. நாமும் திருக்கலிக்காமூர் சென்று இறைவனை தொழுது நோய்கள் அணுகாது இருக்க இறைவனை வேண்டுவோமாக. இனி அடுத்த வாரம் மற்றொரு தேவார பாடல் பெற்ற தலத்தை நாம் தரிசனம் செய்யலாம். திருச்சிற்றம்பலம். மடல்வரையின் மதுவிம் சோலை வயல் சூழ்ந்தழகாரும் மடல்வரையின் மதுவிம் சோலை வயல் சூழ்ந்தழகாரும் கடல்வரையோதம் கலந்து முத்தம் சொரியும் கலிகாமூர் உடல்வரையின் உயிர் வாழ்க்கையாய ஒருவன் கழலேத்த இடர்தொடராவினையான சிந்தும் இறைவன் அருளாமே. திருச்சிற்றம்பலம்.